வெல்கம் டு பெருமை அட்வைசரி யூடியூப் சேனல். நேற்று ஒரு பர்சனல் ரீசனால பதிவு பண்ண முடியல, மன்னிக்கவும். இன்னைக்கு பார்க்கலாம் மார்க்கெட் எப்படி இருந்தது. இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பனிங் நல்லா இருந்தது, ஆனால் ஓப்பனிங் நல்லா இருந்தது, ஆனால் ஃபினிஷ் தெரியல. வடிவேல் மார்க்கெட் இன்னைக்கு. ஸோ 20 advances, 20 declines, 15,109. நியூ ஹை இன்னைக்கு எவ்ரிடே கண்ட்ரிஸ் நியூ ஹை போயிட்டே இருக்கு மார்க்கெட்டு. ஸோ அஸ்லாங் இது போகிற வரைக்கும் த ட்ரெண்ட் இஸ் இன்டாக்ட். எப்போ இந்த ப்ரீவியஸ் டே லோ பிரேக் ஆகுதோ அப்போ தான் ட்ரெண்ட் மாற மாதிரி தெரியும். பட் இப்போதைக்கு அது மாதிரி ஒன்றும் தெரியல. ஸ்னாப்ஷாட் பார்க்கலாம். 787 advances, 1,100 declines, 81,000 crores. இப்போ 81,000 நார்மல் டவுன் ஆச்சு. இன்னும் 81 பெரிய டவுனாக இருக்கும். இப்போ ஆவரேஜ் 80 ஈஸியாக பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் தான் சொன்ன ப்ராட் மார்க்கெட் நல்லா இருந்தது. பட் க்ளோசிங்கில் வந்து லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் கொஞ்சம் ஹெவி செல்லிங் வந்திருக்கு. நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த ஆல்ரெடி லெவல் இந்த எண்டு. SBI Life 3.7, Asian Paints, HDFC Life, ONGC. டாப் லூசர்ஸில் வந்து M&M, டாடா மோட்டர்ஸ், JSW Steel, பஜாஜ் ஆட்டோ. ஓகே, வால்யூம் கெயின்ஸில் பார்த்தா BNB 2.3% அப், ஐடியா 2.14% அப், டாடா மோட்டர்ஸ் டவுன் 2.98, எஸ் பேங்க் டவுன் 2.01, IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் அப் 2.03%. ஸோ நம்ம இப்போ மெயினாக பார்க்க வேண்டியது டாடா மோட்டர்ஸ் பார்க்கலாம், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க் பார்க்கலாம், இல்லை எதனா விஷயம் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நிஃப்டி கேண்டில் வந்துட்டு பார்த்துடலாம். இப்போ நிஃப்டி பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் அப்படியே ரிப்பீட் ஆகிருக்குது. இந்த கேண்டில் அப்படியே ரிப்பீட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகும்போது அந்த லோ பிரேக் ஆச்சுன்னா தான் ஏதாவது ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷனாக தெரியும். பட் இங்கேருந்து ஹையர் லோவரில் போயிட்டே இருக்கு. ஸோ இது என்னைக்கு இது ப்ரீவியஸ் டே லோ பிரேக் ஆகுது, ஹை பிரேக் ஆகாமல் லோ பிரேக் ஆகுதோ அன்னைக்கு வந்து ட்ரெண்ட் ரிவர்சல். பட் ரிவர்சல் அப்புறம் எவ்வளோ தூரம் நம்மளுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் நம்ம வில் கிராஸ் தி பிரிட்ஜ் when it comes. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு க்ளோஸ் வீக் க்ளோஸ். இன்னைக்கு க்ளோஸ் வந்து 15,100 இஸ் வீக் க்ளோஸ். நாளைக்கு 15,140, 15,135, 135க்கு மேலே நாளைக்கு க்ளோஸ் பண்ணாதான் the rally is intact. நாளைக்கு 15,135 கீழே க்ளோஸ் ஆச்சுன்னா ஷார்ட் டேர்ம் செல் சிக்னல் சொல்லலாம் எங்கள் சிஸ்டம் பிரகாரம். Now we look at Tata Motors. ஏன்னா இது வால்யூமில் வந்துருக்கு, அதனால பார்க்குறோம். ஸோ 25 crores, 22 crores, 10 crores, 10 crores. ஓகே, இது வந்து இப்போதைக்கு ஒன்றும் தெரியல. பட் இது வந்து ஓகே, இது கண்டிப்பாக கரெக்ஷன் இருக்கு, ஆனால் எப்போன்னு தெரியல. பட் இப்போதைக்கு ஒன்றும் சொல்ல முடியல. we'll have to wait and see. ஸோ இந்த லோ பிரேக் ஆச்சுன்னா தான் கொஞ்சம் வீக்னஸ் வரும். 312 இங்கே என்ன இருக்கு, இங்கே 341. ஸோ 312 கீழே தான் கொஞ்சம் வீக்னஸ் டாடா மோட்டர்ஸு. தென் வி சா டாடா மோட்டர்ஸ், IDFC ஃபர்ஸ்ட் பேங்க். IDFC ஃபர்ஸ்ட் பேங்க்கு டிஸ்க்ளோஷர் நம்ம இதெல்லாம் வித்தாச்சு, இருந்தாலும் நம்ம ஓகே, நோ ப்ராப்ளம். ஓகே, இதெல்லாம் அரசியல் சகஜமாப்பா. ஸோ 9 crores, என்ன வால்யூம் இருக்கு, 7 crores, 4 crores. இது வந்து ஒரு நியூட்ரல் கேண்டில் தான். அது பெரிய புல்லிஷ் ஓப்பன் ஆகிட்டு நல்ல மேலே போயிட்டு திருப்பி செல்லிங் வந்திருக்கு. 52 போயிட்டு க்ளோஸ் ஆகிருக்கு. நிறைய ஸ்ட்ராங் கேண்டில் இல்லை இது. பட் அதர்வைஸ் nothing more to IDFC First Bank. It's not strong. Okay, நெக்ஸ்ட் வேல்யூவில் பார்க்கலாம். வேல்யூலையும் டாடா மோட்டர்ஸ் இருக்கு, SBI இருக்கு, டாடா ஸ்டீல் இருக்கு, ஏஷியன் பெயிண்ட் இருக்கு.
இன்னைக்கு திடீர்னு ரிலையன்ஸ் மேலே நிற்குது, என்னன்னு தெரியல. அது வந்து இன்னைக்கு இதில் நம்ம வந்து ஏஷியன் பெயிண்ட்ஸ் பார்க்கலாம், டாடா மோட்டர்ஸ் ஆல்ரெடி பார்த்தாச்சு, நம்ம எஸ்பிஐ பார்க்கலாம். ஏஷியன் பெயிண்ட்ஸ் ஆல்ரெடி கரெக்ஷனில் தான் இருக்கான். ஸோ 1 2 3 it's Asian Paints not looking great. என்ன வேர்ஷன் பார்க்கலாம், இது லைஃப் இருக்க மாதிரி தான் இருக்கு, தெரியல. இது வந்து 33. So it's a good candle, but we'll have to wait and see. இது நிக்குமா தெரியல. Already it's corrected from 2,800 to 2,400. Okay. So Asian Paints, no view. And Tata SBI ன்னு பார்க்கலாம். SBI ன்னு oh my god. இது மரத்து மேல ஏறிட்டு யாரோ ஒரு சில மரத்து மேல ஏறிட்டு இறங்க முடியாம மரத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருக்க மாதிரி இருக்காங்க. ஆனா கண்டிப்பா அந்த கேப் இருக்கு, கண்டிப்பா கீழே இறங்கும். இந்த கேப் ஃபில்அப் பண்ணும் வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஸ்மால் கேப் கிடையாது. ஸ்மால் கேப் வந்து அந்த மாதிரி கேப் எல்லாம் ஃபில்அப் பண்ண போயிட்டே இருக்கும். பட் இது லார்ஜ் கேப். இது ப்ராபபிலிட்டி ஆஃப் பிரிட்ஜிங் திஸ் கேப் இஸ் வெரி வெரி ஹை. இங்கேயும் 21 crores, இங்கே 14 crores. இங்க பாரு நல்லா ஏற்றி வித்துருக்காங்க. இங்கே வந்து 7 crores 6 crores. ஓகே. ஸோ எஸ்பிஐ காஷன். இங்கே போயிட்டு எஸ்பிஐ எல்லாம் வாங்கிட்டு அப்படி ரிட்டர்ன் வரலாம், நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்க. வேல்யூ இன்வெஸ்டர், ரீட்டைல் இன்வெஸ்டர் இந்த ரேஞ்சில் என்ட்ரி ஆகக்கூடிய டேஞ்சர். Uh, 154 advances to 52 week low. See, to 52 week low, 154 52 week high. Indices பார்க்கலாம், பேங்க் நிஃப்டி என்ன இருக்கான்னு பார்க்கலாம். Bank Nifty flat, auto 1.39 minus 0.25, 0.33, 0.64, 1.87 media 1 point. So broad based selling இருக்கு, except few the financials கொஞ்சம் தப்பிச்சிருக்கு. பட் இப்போ என்னன்னு பார்க்கலாம். நம்மளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம லெவல் வந்து 15,000 லெவல் இருக்கு. அது எங்கே இருக்குன்னு தெரியலைங்க. லெவல் வந்து ஓகே 15,001 135 to 45 ரேஞ்சுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா நாளைக்கு இட்ஸ் தி செல்லிங் இஸ் நெகேட்டட். 50 ஸ்பாட், நான் சொல்றது எல்லாமே ஸ்பாட்டு தான். 15,145 135 நாளைக்கு க்ளோஸ் ஆச்சுனாக்கா இட்ஸ் ஷார்ட் டேர்ம் செல் சிக்னல். இன்னைக்கு வந்து செல் சிக்னல், பட் கன்ஃபர்மேஷன் தேவை நம்மளுக்கு. ஃபர்ஸ்ட் டே ஆஃப் செல்லிங் நம்ம வந்து சொல்ல முடியாது, செகண்ட் டே ஆஃப் கன்ஃபர்மேஷன் அப்புறம் சொல்ல முடியும். ஏன்னா சார்ட்ல ஒன்றும் செல்லிங் வரல, கேண்டில் வந்து நெக்ஸ்ட் அதாவது நேற்று இன்னைக்கு லோ பிரேக் ஆகிட்டு திருப்பி வந்து இந்த 115 140 135 மேலே க்ளோஸ் ஆனால் தான் ஸ்ட்ராங்கு. பிரேக் ஆனாலும் பிரேக் ஆகிடும். ஸோ 15 135 லெவல் டு வாட்ச். ஓகே. ஸோ தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். அதர்வைஸ் இன்னொரு இம்பார்ட்டன்ட் இதுனாக்கா Nifty close 15,109, future at discount 15,104. So if you Nifty futures discount and அதான் நீங்கள் ப்ளஸ் லெவல் டு வாட்சஸ் 15135. ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே. ஐம் சாரி தட் நான் பண்ண முடியல. நேற்று வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் ரெண்டு பேர் கால் பண்ணியிருந்தாங்க. நேற்று I was out, but நான் வந்து இது கால் எடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தேன். பட் சின்ஸ் ஐ கமிட்டட் day one, I didn't want to go wrong. தப்பா பண்ண விரும்பல. ரெண்டு பேர் கால் பண்ணாங்க. ஒருத்தர் வந்து கரெக்டாக 3 o'clock முடிஞ்சதும் கால் பண்ணாரு. ஒருத்தர் இன் பிகினிங் கால் பண்ணி பேசினாரு. ஸோ 2 கால் வந்தது நேற்று. I'll do it again on Thursday. Feel free to call. Don't hesitate. Thank you. Have a nice day.